ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கி தான் நமக்கு திருக்கார்த்திகை தீபம் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கான நல்ல நேரம், விளக்கேற்றுற முறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் பற்றியும் இதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கார்த்திகை தீப திருநாளில் வீடுகள்லையும் கோவில்லையும் நம்ம ஏராளமான தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம். இந்த நாளில் கோவில்களில் பார்த்திங்கன்னா 108, 1008, 1,08 அப்படின்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. நம்ம வீடுகளில் குறைஞ்சபட்சம் 27 விளக்காவது நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க நம்ம எவ்வளோ அந்த 27க்கு அப்புறம் எவ்வளோ விளக்குகள் வேணும்னாலும் ஏற்றிக்கலாம். அது அவங்களோட சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. இந்த திருக்கார்த்திகை வழிபாடு மாலை நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் செய்யணும், எந்த சமயத்தில் செய்யணும், எப்படி விளக்கேற்றி வழிபட்டால் நமக்கு நன்மைகள், புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னா இன்னைக்கு 13ஆம் தேதி டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் நாம் கொண்டாடுறோம். திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அதில் அது எல்லாமே நிகழ்ந்தது கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வர்ற நாளில் தான். அதனால தான் இந்த நாளில் இறைவனை ஜோதி வடிவமாக பார்த்து நாம் வழிபாடு செய்கிறதுக்காக தான் வீடுகளில் தோறும் நமக்கு தீபம் ஏற்றி வச்சு நாம் கொண்டாடுறோம். ஈசன் ஜோதி வடிவமாக காட்சியளித்து லிங்க வழிபாடு தோன்றியது லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது அப்படின்றது அளவில்லாத பல சிறப்புகளையும் மிக முக்கியமான சிவ வழிபாடுகளும் தோன்றிய திருத்தலமாக திருவண்ணாமலை இருக்கிறதுனால தான் கார்த்திகை தீப திருவிழா தோன்றிய தலமாகவும் திருவண்ணாமலையை நாம சொல்றோம். இப்போ வீடுகள்லையும் பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா? நம்ம வீடுகளில் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் யமபாதையிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபம் ஏற்றுறோம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிறது ஏகன் அநேகன் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றப்படுறது. ஏகன் அப்படின்னா இறைவன் ஒருவனே, அநேகன் அப்படின்னா அவனே எல்லா உயிர்களுக்கும் பல உருவங்களாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த மீண்டும் உலக உயிர்கள் எல்லாமே ஜோதி வடிவமாக பரம்பொருளாகிய அந்த இறைவனுள் ஐக்கியமாகணும் அப்படின்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த பரணி தீபம் ஏற்றுறாங்க. முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, அதுக்கப்புறமா அதிலிருந்து 5 பெரிய அகல் விளக்குகளை ஏற்றுவாங்க. இந்த 5 விளக்குகளும் உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் திரும்பவும் ஒரே தீபமாக மாற்றுவாங்க. அந்த தீபத்தை எடுத்து போய் பைரவர் சன்னதியில் வச்சுட்டு வருவாங்க. இந்த தீபத்தை எடுத்து போய் தான் மாலையில அந்த மலை உச்சியில மகாதீபம் ஏத்துறாங்க. பார்வதி தேவி கடும் தவம் இருந்து சிவபெருமானின் உடலில் பாதியை பெற்றதும் இந்த தீப திருநாள்ல தான். இதை கௌரவிக்கும் விதமாக தான் அதாவது வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் வெறும் 3 நிமிடங்கள் ஆனந்தமாக ஆடிய பாடியே அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வெளியே பக்தர்களுக்கு காட்சி தருவாராம். அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்த வேகத்துல திரும்பவும் உள்ள போயிடுவாராம். அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்த அடுத்த நொடி அண்ணாமலையார் மீது மகாதீபம் ஏத்துவாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க மகாதீபம் தரிசனம் நடைபெறும். இந்த காட்சியை நேரில் திருவண்ணாமலை போக முடிஞ்சவங்க நேரில் போய்
பார்த்துட்டு முடியாதவங்க டிவிலையும் நாம் பார்த்து ரசிக்கலாம். அதுக்கப்புறமா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு மனதார சிவபெருமான வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வீடுகளில் நாம் தீபம் ஏற்றணும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மாலை 5 மணிக்கு முன்னாடியே நம்ம விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு திரி எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு நெய் ஊற்றுறவங்க நெய் ஊற்றி தயார் செஞ்சு வச்சுக்கலாம். திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் நம்ம 6 மணிக்கு பிறகுதான் வீட்டில் விளக்கு ஏற்றணும். முதல்ல வாசலில் விளக்கு ஏற்றிட்டு மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில் நாம் விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா வீட்டோட மற்ற பகுதியில் நாம் விளக்கேற்றணும். ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுறது, அப்புறம் திரியை தூண்டி விடுறது, இது போல் நாம் எதுவுமே செய்யக்கூடாது. அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரிய விட்டு அது தானாக குளிரும்படி நாம் செஞ்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை விளக்கு எரிந்தால் கூட நமக்கு அது போதுமானது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்தி உங்களுக்கு விளக்குகள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இதே போல் நாம் தீப வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இறைவன் தீப ஜோதியாக நமக்கு காட்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னைக்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு உங்களால் எவ்வளவு விளக்குகள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளவு விளக்குகள் ஏற்றி வச்சு இறைவனை ஜோதிஸ்வரூபமாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.